Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை மாதம் 10 நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பினை 14/4/2024 வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பில் அவர்கள் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில் இதற்கான இடைத்தேர்தல் 10/7/2024 புதன்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை 13/7/2024 சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கான அனைத்து பணிகளும் தொடங்கிவிடும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்கள், அதாவது வேட்புமனு கொடுப்பதற்கான தேதி 21/6/2024 வெள்ளிக்கிழமை என்றும், அதே போன்று அந்த பரிசீலனை செய்வதற்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுவதற்கு 24/6/2024 திங்கட்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு 26/6/2024 அன்று திரும்ப பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான வாக்குப்பதிவு 10/7/2024 வெள்ளிக்கிழமையும், இதற்கான வாக்கு எண்ணிக்கை 13/7/2024 சனிக்கிழமையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான தேதிகளையும் அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு பதிவு, அதே போன்று தேர்தலுடைய எண்ணிக்கை, தேர்தல் நடைமுறைகள் அனைத்துமே தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதியை காலியாக இருப்பதால் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளராக இருந்த புகழேந்தி என்பவர் ஏற்கனவே உடல்நல குறைவு காரணமாக அவர் இருந்தார். அதற்காக காலியான தொகுதியாக அந்த தொகுதி அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சிகள் சார்பிலும் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி அந்த சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் ஜூலை மாதம் 10 நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 13 அதற்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் என்றாம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 14 வேட்புமனு நடைபெறுகிறது. ஜூன் 21 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களத்தில் தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் ஜூலை மாதம் 10 நடைபெற இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.